ஸோ டயர் தான் வாங்கியிருக்கேன். வண்டி டயர் பின்னாடி தேஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு டயர் ஒன்று வாங்கினேன். ஸோ இது எங்கே வாங்கினேன் பார்த்தீங்கன்னா மோட்டோ கியரில் தான் வாங்கினேன். இன்ஸ்டாகிராமில் பார்த்து தான் எடுத்தேன். ஸோ சூப்பராக கொடுத்துருக்காங்க, ஒர்த்தாக இருக்குது டயர் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம வண்டியில் வந்து எம்டியில் இவரை போட்டு பார்ப்போம். பேக் டயரு எப்படி செட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம டயரு பாருங்கள். ஸோ நம்ம பின்னாடி சீட்லாம் மாட்ட போகிறோம். பின்னாடி டயரு இது எவ்வளோ பெருசாக இது பாரு. நிற்குமா உள்ள 200 வரையும் போடலாம். இப்போ இதை கட்டணுமா என்ன நம்பர் பிளேட்டை? பத்தாதுக்கு சார், அதோட பெருசாக ஆமாண்டா. அது எவ்வளோ இது டயரு 140. அது இது 190. எது இது அது 190? அது 190. அப்போ கணக்கு பண்ணிக்கோ, டபுளுக்கு மேலே ஒன்று இருக்குது. இது செகண்ட் டயர்னு சொன்னால் யாரும் நம்புவாங்க? நம்ப மாட்டாங்களா? ஒரே சோட்டின டயர் நல்லா புதுசாக தான் இருக்குது. ஓகே, உங்களுக்கு வந்து இந்த டயர் வேணும்னா மோட்டோ கியர் 46 சேனல் ஒன்று இன்ஸ்டாகிராமில் இருக்குது. அந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணிங்க. அங்கே கேளுங்க, அவங்க சூப்பராக கொடுக்குறாங்க. நான் நம்பவே இல்லை ஃபஸ்ட்டு இப்படி தான் வரும்ன்ட்டு. பார்த்தா சூப்பராக இருக்குது டயர் பார்க்கவே. ஃபஸ்ட்டு பேஜ் தான், நம்பி வாங்கலாம். சரி வாங்க நம்ம போயிட்டு இது ஷோரூமில் கொடுத்து டயர் ஷோரூமில் கொடுத்து இதை மாற்றுவோம். இந்த டயர் எங்கே மாற்ற போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டயர் ஷோரூம் ஒன்று இருக்குது. இந்த ஷோரூம் பார்த்தீங்கன்னா டயர்ஸ்லாம் சேல் பண்ணலாம், புது டயர் தான் சேல் பண்ணலாம். எங்கே நம்ம டயர் மாற்ற போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு தாம்பரம் மெஸ்ட் தாம்பரம்னு ஒரு டயர் ஷாப் இருக்குது. அது பேர் வந்து அப்போலோ டயர். ரைட்டில் இருக்குது அப்போலோ டயர். எங்கிட்ட கேட்டு பார்ப்போம் மாற்றுறாங்களா இருக்கான்ட்டு. மாற்றினா நல்லாயிருக்கும். எவ்வளோ டிராஃபிக் தான் டயர் கேட்டு பார்க்கலாம். கேட்டு பார்க்கலாம். இந்த டயரை வந்து இங்கே காட்டணும், ஆனால் மாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா மிஷின் இல்லையா அவங்ககிட்ட. ஸோ நாங்கள் வந்து வேறு ஒரு லொக்கேஷன் போகிறோம். அங்கே போய் மாற்றலாம். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அங்கேயே மாற்றலைன்னா வேறு ஏதாவது கம்பெனியில் தான் போய் கேட்கணும். மாற்றவங்க நினச்சா மாற்ற மாட்டேன்றான். ஐயோ அவசரப்பட்டு இப்படி திருப்பிட்டா வந்து ரெடி. நம்ம அங்கே போகலாம். மெப்சி கிட்டே இருக்கா அந்த கடை. மெப்சி கிட்டே போயிட்டு அங்கே செக் பண்ணி பார்ப்போம் அங்கே என்ன சொல்கிறான். இருக்கடா டேய், கடா இவன் அப்படியே வரானுங்க. அடிக்கிறானுங்க ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு போனேன். ஓ அங்கிள் அவன் கேட்டதே 180 தான் கேட்டான். மேலே போனவன் கீழே போனவன் தெரியல. மேலே வர கண்டி பார்த்து போகிறான். கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறானுங்க நம்மளை. ஹெல்மெட் போட்டோம். கேரளாவில் வந்தோம்ல வண்டியில் ரைடு போய்ட்டு வரும்போது தமிழ்நாடு பார்டர் வந்துட்டோம். வந்துட்டு என்னாச்சு, ஸ்பீடாக ரேஸ் போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டோம். வண்டியை 100க்கு மேலே ஓட்டுங்க அந்த ரோட்லன்னு சொல்லிட்டு. அது ஹைவே கனெக்ட் அவரோட ஊரில் ஃபாஸ்ட்டாக போகிறேன். எப்படி இண்டிகேட்டரே போடாமல் போலீஸ் அவர் திரும்பிட்டார் ரைட்டில். அவருக்கு அப்படியே இப்படி வருவார் பார்த்தா வரவங்க எப்படி தான் வந்துட்டார். அவர் கிட்ட வீடு கட்டை சேர்த்து போன பார்த்தோம். பின்னாடி வந்தவனுங்க எல்லாம் சதட்டானுங்க விட்டதான் போல அப்படின்ட்டு கொடி ஏற்றிட்டு இருப்பாங்க. அவருக்கு முடி பண்ணாக்கு நீ பண்ணிட்டு இருப்பார் அவரு. இன்னொருத்தான் இண்டிகேட்டர் போடாமல் ரைட் எடுத்துட்டான் ஃப்ரெண்டுக்கு. 2 பேரும் கடவுள போகிறானுங்க ஆப்போசிட் ரோட்டில். இந்த டயர் மாற்றதுக்குலாம் நம்ம டயர் கேஞ்சிடும் போல. என்ன சொன்னாங்க, ரைட் சைட் லெஃப்ட் ரைட் ரூட் பண்ண. எங்கண்ணா மாற்றுவாங்க? எங்கே மாற்றுவாங்க? எங்கே மாற்றுவாங்க டயரு? பஞ்சர் எல்லாம் குத்து மாட்டு பாருங்க. அது
அது இன்னும் விட்டா தேட்டர் எது இல்லை. இல்லை அங்கே தான் போனாங்க. இல்லை அவங்க மாற்ற மாட்டேன்ட்டாங்க. இங்கே ஏதோ மெப்சி கிட்ட ஏதோ கடை இருக்குங்களா? மெப்சிக்கிட்ட இதேமாரி அலைன்மெண்ட்டுக்கு மெப்சிக்கு முன்னாடி ஒரு கடை இருக்கு பாருங்க. இதே லைனில் போய் பாருங்க. சரி, இங்கேயே மாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து இந்த கடைக்கு தான் போகணும். அந்த கடைக்கு போய் பார்க்கலாம். அந்த டயர் ஷாப் போய் ட்ரை பண்ணாங்க. ஆப்போசிட் ரோடில் தான் போகிற மாதிரி. இவர்கிட்ட சொன்னாங்க அண்ணா டயர் மாற்றுவீங்களாண்ணா? எல்லாம் உங்களை தான் சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்குது போல உங்களுக்கு. 190 அது 200 வரைக்கும் போடலாமே. இந்த கடவுள உட்காந்துக்க. அது கட்டிடுங்க. அதை ஏன்னா 400 வரும். போடுங்க 400. மாட்டி கொடுத்தா 400 ஓகே. ஸோ 400 கேட்குறாங்க அந்த டயர் மாற்றுறதுக்கு. ஸோ இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா ஸ்டார் டயர் பர்ஃபெக்ட் கடை பேர். பார்க்கலாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க டயருன்னு பார்ப்போம். எங்கே ஃபுல்லாக கேட்டேன், எல்லாம் கடையில் 2-3 கடையில கேட்டேன், எங்கே மாற்ற மாட்டேன்ட்டாங்க. இங்கே தான் சொன்னாங்க கடை. நம்பர் பேர் மட்டும் கைட்டிக்கலாம், இங்கே மாட்டிக்கலாம். நான் இதை மட்டும் செக் பண்ணிக்கலாம். இருக்கீங்களா கழட்டிக்கலாம். சரிங்களா? அது இதுக்காக நினைக்கிறேன். அவுத்துடலாம் மாட்டேன். ஐயோ கை வச்சுட்டேன். அவசரப்பட்ட தம்பி கை வச்சு கேட்பா கிரீஸில். அச்சா கைட்டுட நம்பர் விட்ட கைட்டுடா. வீட்டில் மாட்டிக்கலாம். சரி ஓகே வாங்க. கேரளா போயிட்டு வந்தது இல்லை, சும்மா சூப்பராக இருக்காரு. பஞ்சர் வர
ரோடு இருக்கா காடு இந்த காடுனால ரொம்ப கஷ்டம் இருக்கு. வா. தரமா இருக்குல்ல இருக்கு நல்லாதான் இருக்கு. புதுல போடலாம். ஏய் இப்பதானே மாத்தின மவுண்ட் மாத்தினேன். ஆமா வீலோட இதை மாத்தினேன் அப்படிதான் ஆகும்னா ஸ்ப்ரைட் பார்த்தா இப்போ ரப்பர் மாத்தம் அது ஆமா அது ஆயிரத்து கொடுத்து மாத்தினது ஸ்ட்ரைக்கோட. இடிக்குதா பாரு இடிக்காது சைட்ல இடிக்கல 200 போட்டிருக்கேன்டா இடிக்காது இது அவுத்துலாமா செயின் கார்டு பாப்போம் இடிக்கலன்னா அவுத்துடலாம். செயின் கார்டு அவுத்தா ஒரு லுக் இருக்கும்ல செயின் கார்டு அவுத்துட்டா செயின் மண்ண அடி போட்டுருக்கு விசிறது பார்த்தேன் வேற மாதிரி இருக்குல்ல பாக்குறதுக்கு வண்டி ஃப்ரண்ட் வீல் டயர் வந்து பேட்டர்ன் வராதுண்ணா ரேடியஸ்ல பேக் டயர்ல. ஃப்ரண்ட் வராதா அதாவது பாக்குறது லுக்கா இருக்கும். இந்த மாதிரி இதுவே வந்து ஃபுல் பட்டன் டயர் தான். இதுவே ஃபுல் பட்டன் டயர் தான். பேக் வேணா பெர்லியில ஒரே ஒரு டயர் இருக்கு, ட்ராக்ல ஓடுன டயர் போட்டுறீங்களா? இங்க இருக்கா 120ல வரும் சைஸ். எவ்வளோ வரும் அது என்ன லேபரோட சேர்த்து 1600 ரூபா வரும். சும்மா டயர் காட்டுங்க அப்படி போகலாம் நல்லா இருக்கு. வேணும் போது வாங்க. நீங்க எப்ப உங்களுக்கு தேவைப்படுன்னு பாருங்க. ஓகே தெரியலையா ஆமா இதுவே ட்ராக்ல ஓட்டின டயர் தான் இதனா சைடில் நான் பெயிண்ட் போயிடுச்சா இவர் போட்ட இதில் இடிக்கலடா 130 2450 ரூபா போட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த மெட்டா ஐட்டான மட்டும் இருக்குல்ல. ஸோ டயர் மாற்றிட்டோம். இந்த ஷாப்பில் தான் மாற்றணும் டயரை. ஸோ இப்போ நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். கிளம்பலாம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் வண்டி லுக்கு.